வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போல்ட்டோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு. போல்ட் த்ரெக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்குது. ஸோ வேறு லெவல். அப்புறம் IP67க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நான் இதோட கவரை வந்து பீல் பண்ணிக்கிறேன். ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 1800 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைஸ்க்கு நமக்கு வந்து ஜிபிஎஸோடு வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். சரி, ஓகே. இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஒரு ரகட் வாட்ச் மாதிரி வந்து இருக்குது. அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ். இந்த வாட்ச் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி வந்து பார்க்கலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரகடான ஸ்போர்ட்ஸ் வாட்ச் லுக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் கொடுத்துருக்க ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. இதோட ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கானில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு திக்கான சிலிக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லாங் டேர்ம் யூசேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபுளாக வந்து இருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் நமக்கு வந்து பின்னாடி இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலிங் ஃபங்க்ஷன் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 பட்டன் வந்து இருக்குது. சென்டரில் இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன். அப்புறம் நமக்கு வந்து மேலே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் மெனியூ வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதான் அந்த பட்டன். அப்புறம் கீழே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மெயின் மெனியூலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் க்ரௌண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். அதனால் இது வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இந்த வாட்சில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக 2000 ருபீஸ்க்குள்ளே இருக்க ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் வந்து இருக்காது. ஆனால் இதில் ஜிபிஎஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். அதனால இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஜிபிஎஸ் இருக்கனால அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அக்யூரேட்டாக சூப்பராக ட்ராக் பண்ணும். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP67 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபான ஸ்மார்ட் வாட்சாகவும் வந்து இருக்கும். கலர்னு வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.2க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் 5.2 இருக்கனால நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஜிபிஎஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பெரிய ஹைலைட்னா ஆஃப்கோர்ஸ் இதோட காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி தான். நானுமே கால்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். கால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு இந்த ஸ்மார்ட் வாட்சில். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.39 இன்ச்சுக்கான ஒரு பெரிய ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 360x360 ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 350 நிட்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல சூப்பரான பிரைட்டான டிஸ்பிளே தான். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து பெசல்ஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு லைட் வால்பேப்பரில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து குவிக் டாகிள்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து காமிக்கும். அப்புறம் நம்ம வந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபேவரட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வேணும்னா வந்து எக்ஸ்ட்ராவுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபேவரட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து மெயின் மெனியூ வந்து போகும். ஸோ மெயின் மெனியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்டிவிட்டி டேட்டா, அப்புறம் ஸ்லீப், ஹார்ட் ரேட், ஃபோன், ஒர்க் அவுட், அப்புறம் வந்து ஒர்க் அவுட் டேட்டா, பிளட் ப்ரெஷர், SpO2, ஸ்ட்ரெஸ், வெதர், நோட்டிஃபிகேஷன், கேமரா, மியூசிக், மெடிடேஷன், வாய்ஸ் அசிஸ்டன்ட், டைமர், அலாரம், அப்புறம் ஸ்டாப் வாட்ச், வேர்ல்டு கிளாக், அப்புறம் ஃபீமேல் சைக்கிள், ஃபைன், ஃபோன், கால்குலேட்டர், கேம்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டில் ஷிப்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ பசில் கேம் மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா யங் பேர்ட், அப்புறம் வந்து
ஹாம்ஸ்டர்னு ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கேம்ஸ் வந்து இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எல்லோ கலரில் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஜிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாக்கிங், ரன்னிங், அப்புறம் சைக்கிளிங், அப்புறம் ட்ரையல் ரன்னிங், அப்புறம் வந்து ஆன் ஃபுட் ஓப்பன் கோல் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக வந்து கால்குலேட் பண்ணோம். அண்ட் மற்ற ஆக்டிவிட்டீஸ்மே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. சைக்கிளிங், ஸ்கிப்பிங், அப்புறம் பேட்மிண்டன் அது மாதிரி எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 123+ ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூஐயுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் ரன்னிங்க்கு வந்து ஒரு பேஜ் வந்து டெடிகேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வாட்ச் ஃபேஸஸ் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 270+ வாட்ச் ஃபேஸஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் டிவைஸ், அலாரம், வேர்ல்டு கிளாக், அப்புறம் ஷட்டர், ஃபேவரட் கான்டாக்ட்ஸ், அதர், அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே அதரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூனிட் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆப்புமே நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் நிறைய முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா 1799 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது ஒரு லிமிடெட் டீல் தான். கூடிய சீக்கிரம் இதோட ப்ரைஸ் வந்து ஏறினாலும் ஏறிடும். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் வந்து எல்லாமே சூப்பராக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், அப்புறம் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், யூஐயாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸில் இந்த ஸ்மார்ட் வாட்சில் தான் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஆஸ் வெல் அஸ் காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.